வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் கோதுமை மாவில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுக்க போகிறேன் 2 கப்பு. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் கலோஞ்சி சீட்ஸ் சேர்க்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இல்லை சேர்க்கல அப்படின்னாலும் இது நல்ல டேஸ்ட் இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே சேர்க்காம நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா நீர்க்க அரைச்சி அப்படியே சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடாக காய்ச்சி இதில் சேர்த்துடலாம். நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெறும் எண்ணெயை கூட சூடு பண்ணி சேர்க்கலாம். இப்போ நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா பெசரி விட்டு கலந்துக்கோங்க. அந்த நெய், அந்த இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாமே அந்த மாவு முழுக்க சேரணும். நல்லா கலக்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து மாவை பிசைய வேண்டாம். அப்புறமா தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். நம்ம பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லையா, கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாதிரி கலந்துக்கோங்க. அது கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது. எடுத்து அந்த பாத்திரத்தில் கூட ஒட்டலை. இந்த அளவுக்கு அதை மாவை நீங்கள் கலந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். அதுக்குள்ளே நீங்கள் எண்ணெயை வச்சு காய வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறலாம் வேண்டாம். இப்போ எப்பயுமே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் மைதா மாவோ இல்லைனா கோதுமை மாவோ எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கோங்க. மெல்லிஸாக தேய்ச்சதுக்கு அப்புறமா சீஸ் கட்டரோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக அது குக் ஆகிடும், கிறிஸ்பாகவும் இருக்கும். டைமண்ட் ஷேப்புன்றதுனால இப்போ நான் கிராஸ் கட்ஸ் போடுறேன். ஒரே மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒன்றா எடுத்து தட்டில் வைக்கணும்னு கூட இல்லை, அதுவே தானாக பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் எண்ணெயில் போடும் போது. ஸோ ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் கட் பண்ணது எல்லாத்தையுமே இந்த மாதிரி முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடாக இருக்கா அப்படின்னு ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நான் எல்லாத்தையும் சேர்க்குறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். எல்லாம் பிரிஞ்சு இப்படி மேலே வந்த உடனே இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கலகலன்னு உங்களுக்கு சத்தமும் வரும். பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயே சூப்பரான கிறிஸ்பான இந்த டைமண்ட் கட்ஸ் நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ எடுத்துடலாம். தனியாக வடியை போட்டு அப்புறம் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். கோதுமை மாவு இருந்தால் போதும். நினச்ச உடனேயே ஜம்முன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.